சீராள வந்த இறைவா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய நமக. முக்கன் பகவானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய நமக. மந்திர தந்த இறைவா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய நமக. ஆண்டவனை நினைத்து கொண்டு அழுது புறம்பு பொழுது அம்மா அங்க என்ன செய்யறது? பார்வதிக்கு தெரியாமல் பகவானும் ஓடி வாரா. 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 பார்வதிக்கு தெரியாமல் பார்வதிக்கு தெரியாமல் பகவானும் ஓடி வாரா. பார்வதிக்கு தெரியாமல் பார்வதிக்கு தெரியாமல் பகவானும் ஓடி வாரா. கைலாசத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் சிவபெருமான். அம்மையா அந்த சிவபெருமானை அழைத்தார்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம். அப்ப பார்வதி அம்மாட்ட சொல்லாம கொள்ளாம ஓடி வர்றாரு. எங்க வர்றாரு? ஓடே வராரு. அவரு ஓடி வர்றாரு. இங்க அமர்ந்ததுக்கு ரெண்டு இருக்கு. ஆலகால விஷத்தை ஜலத்தி பெற்று சரி எந்த மனதில் எண்ணம் கொண்டு எண்ணத்தை கொண்டு தேவர்களே என்னை அழைத்த காரணம் என்ன? எதற்காக என்னை அழைத்தீர்கள்? ஆலகால விஷத்தை அது கட்டி விட்டது. ஆமா. அப்ப என்ன செய்யலாம்? ஏது செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல பகவான் முன்ன பின்ன பார்க்காம யோசிக்காம அந்த ஆலகால விஷத்தை எடுத்து அப்படி வாயில மெல்ல 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 போடுறது. அத்தனையுமே வாய் மதிக்கா அது வாயில போடும் பொழுது என்னையா பார்வதியார் ஓடோடி வந்து பகவானோட குரல் வழக்கி எடுத்து பிடித்தார். அந்த விஷம் உள்ளே போகாம வெளியே செல்லாம கண்டத்துல நீல நிறமாக மாறியது. நீல நிறத்தை கொண்டா. அப்படி இருக்கின்ற வேளையிலே இப்ப அங்க என்ன நடக்கிறது? அமிர்த கலசம் மிதந்து வருது. அமிர்தம்னா என்னது? தேவாமிர்தம். அது நம்ம நாவலப்பட்டா மரணமே கிடையாது. நமக்கு மரணங்கிறது இல்ல. மரணம் இல்லாத வாழ்வினை தரக்கூடிய அப்படிப்பட்ட அமிர்தம் மிதந்து வரக்கூடிய நேரத்துல இடையிலே இப்ப ரெண்டு வருது, சண்டை வருது. ஐயப்பா எதுக்கு? என்ன அமிர்தத்துக்கு வேண்டி? எங்களுக்கோ வேண்டும் அமிர்தம், எங்களுக்கோ வேண்டும், எங்களுக்கோ வேண்டும் அமிர்தம், எங்களுக்கோ வேண்டும், எங்களுக்கோ வேண்டும் அமிர்தம், எங்களுக்கோ வேண்டும், எங்களுக்கோ வேண்டும் அமிர்தம், எங்களுக்கோ வேண்டும். கூலிக்கு வந்தவன் நீங்களடா, அதை கூப்பிட்டு வந்தவன் நாங்களடா. கூலிக்கு வந்தது நீங்களடா, அதை கொண்டு வந்தது நாங்களடா. கூலிக்கு வந்தவன் நீங்களடா, அதை கூப்பிட்டு வந்தவன் நாங்களடா. கூலிக்கு வந்தது நீங்களடா, அதை கொண்டு வந்தது நாங்களடா. வேலைக்கு கூலிய வாங்குங்களா, வேலைக்கு கூலிய வாங்குங்களா, வேலை முடிந்த பின் செல்லுங்களா. கூலிய வாங்குங்களா, வேலைக்கு கூலிய வாங்குங்களா, செல்லுங்களா. எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு வேண்டும். நீங்க எப்படியும் போங்க, நீங்க என்னென்ன போனா எனக்கு கவலை இல்லை. ஆனா அந்த அமிர்தம் எங்களுக்கும் பங்கு வேணும். கண்டிப்பா கண்டிப்பா என்று சொல்லுகின்ற இப்ப மறுபடியும் அவங்க ரெண்டு சண்டை வருது. சரி, தேவர்களுக்கு மசோர்களுக்கு சண்டை வந்து என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? முதல்ல சிவபெருமான் வந்து நம்மளை காப்பாற்றிட்டு போயிட்டார். சரி, மறுபடியும் அவர் கூட்டம் வருவாரா? வர மாட்டாரு. ஆமா. அதனால கண்ணபிரானை நினைத்து கண்ணனை நினைத்தார்கள். அந்த கண்ணபிரானை நினைத்தார்கள். எப்படி நினைத்தார்கள்? எப்படி நினைத்தார்கள்? பூலோகநாதன் புருஷோத்தமன் புண்ணியபாதம் வேளார்க்கு வினை கோடி வளம் கோடி வந்து சேரும். ஸ்ரீதேவி மனவாளும் ஸ்ரீ சீனிவாசா சொல்வோமே இந்நாள் உன்னாமோ நாமே. தேவாதி தேவா தெய்வீகநாதா பத்துவாயே ஸ்ரீவெங்கடேசா. தேவாதி தேவா தெய்வீகநாதா பத்துவாயே ஸ்ரீவெங்கடேசா. உலகமெல்லாம் உந்தர சொல்ல பத்துவாயே ஸ்ரீவெங்கடேசா. வைதகி பாலா வைதகி நேசா பத்துவாயே ஸ்ரீவெங்கடேசா.
வந்த எம்பெருமானே காப்பாற்றுவாயே ஸ்ரீரங்கேசா சாமியமுக்கு உன்னிடம் உண்டு காப்பாற்றுவாயே ஸ்ரீரங்கேசா பரந்தாமன் சேப்படைத்தவா காப்பாற்றுவாயே ஸ்ரீரங்கேசா நிறத்தை கொண்டவனையா காப்பாற்றுவாயே ஸ்ரீரங்கேசா ஆயப்படியில் கொண்டவனையா காப்பாற்றுவாயே ஸ்ரீரங்கேசா ஆயர் குலத்தை கலக்க வைத்தவா காப்பாற்றுவாயே ஸ்ரீரங்கேசா பாம்பனையில் பள்ளி கொண்டவா காப்பாற்றுவாயே ஸ்ரீரங்கேசா பத்துவாயே சிங்கம் கிடைத்தா காப்பாற்றுவாயே ஸ்ரீரங்கேசா பத்துவாயே சிங்கம் கிடைத்தா காப்பாற்றுவாயே ஸ்ரீரங்கேசா பத்துவாயே ஸ்ரீ வெங்கடேஷா பரந்தாமனை அழைத்தார்கள். ஆஹா பரந்தாமன் பாக்குறாரு, ஆமா நம்மள அழைக்கிறாங்க. ஆமா ஏதோ தெரியலையே. அப்ப என்னன்னு தெரியல சொல்லி ஆ, ஒரு ஆணை ஆணால் வெல்வது சுலபம் அல்ல. சுலபம் அல்ல. ஆனான்னா அவங்களோட சண்டை நடக்கும். ஆமாய்யா, ஒரு ஆணை பெண்ணால் வெல்வது சுலபம். சுலபம் சுலபம் சுலபம். நாராயணன் என்ன செய்யறாரு? என்ன செய்தாரையா? 16 வயதுடைய வருவனல்ல என்னை போல 16 வயதுடைய பருவனல்ல பெண்ணை போல 16 வயதுடைய வருவனல்ல என்னை போல ஐயா 16 வயதுடைய பருவனல்ல ஒரு பெண்ணை போல பரந்தாமன் மோகினி போல் வேஷமிட்டு மோகினி போல் வேஷமிட்டு வாரானே கண்டவீரா லந்தனே தானனே தானனே தானே ததனினே தானனே 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 16 வயதுடைய பருவநல்ல மோகினி யமன சுந்தரி போல வேஷம் போட்டு வர்றாரு. அப்படியேப்பா. இந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்குது. எதுக்கு? அமரத்துக்கு. ஆமா அமரம் எனக்கு வேணும், எனக்கு வேணும்ப்பா. எனக்கு வேணும், உனக்கு வேணும் நான் கேட்டேன். பாவிப்பா. அதோ தூரத்துல ஒரு மோகினி பெண் வருகிறாய். நேரா என்ன செய்யறான்னா அவனும் வேண்டாம் சொல்லி எல்லாரும் பெண்ணு பக்கத்துல போறான். போய்கிட்டாய். அப்ப மோகினியானவர் சொல்லுகிறார், எப்படி? அசுரர்களே, என்னைக்கா உங்களை அமரம் வேணுமா நான் வேணுமா? ஆஹா அமிர்தம் வேண்டாம். அந்த அமிர்தம் போறதாமா நீ இருக்கிற. ஆமா நீ போற. போது அசுரர்களே, என்னைக்கா? நீங்க 1000 பேர் இருக்கீங்க, நான் ஒரே ஒரு சரி 1000 பேரை ஒருத்தி கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. 1000 பேரை ஒருத்தி கட்ட முடியுமா? 1000 பேரை ஒருத்தி கட்ட முடியுமா? அளவில்லாத வார்த்தைகளை சொல்லலாகுமா? 1000 பேரை ஒருத்தி கட்ட முடியுமா? 1000 பேரை பொறுப்பு கட்ட முடியுமா? அளவில்லாத வார்த்தைகளை சொல்லலாகுமா? வாயிழந்து நோயிழந்து வாடலாகுமா? வாயிழந்து நோயிழந்து வாடலாகுமா? பதினேழு காலம் இங்கு புரியலாகுமா? வாயிழந்து நோயிழந்து வாடலாகுமா? வாயிழந்து நோயிழந்து வாடலாகுமா? வடிவு கொண்டு எங்களால் ஓடலாகுமா?